Welcome to Tiny Sinker TV. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சருகுமான்கிற ஒரு மான் தன்னை சிறுத்தைக்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்திக்கிச்சுங்கிறத இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு நீரோடை ஒன்று இருந்தது. அந்த நீரோடையில் காட்டில் இருக்கிற விலங்குகள் பறவைகள் எல்லாம் வந்து தண்ணீர் அருந்துறதுக்கு வருவாங்க. தண்ணீர் அருந்திட்டு அங்கே இலைப்பாரவும் செய்வாங்க. அந்த ஓடை பக்கத்தில் ஒரு குறிஞ்சி புதர் ஒன்று இருந்தது. அந்த புதருக்கு மேலே வெட்டுக்கிளி ஒன்று வசிச்சு வந்தது. அந்த வெட்டுக்கிளி சரியான வாயாடி வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளி சருகுமான்கிற ஒரு பெண் மானை பார்த்தது. அந்த மானோட பேரு கூரன். அந்த மான் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தாவி குதிச்சு ஓடியாந்தது. அது வெட்டுக்கிளி பக்கத்துல ஒரு குறிஞ்சி புதர் கிட்ட உட்கார்ந்தது. அப்ப வெட்டுக்கிளி கேட்டது, என்ன கூரன், உன்னை ஆளையே காணோம், என்ன நீ அங்கே இங்கே தாவி குதிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டது. நான் அந்த காட்டோட கடைசி முனையில இருந்து ஓடியாரேன். என்னை பித்தக்கண்ணு தேடிக்கிட்டு இருக்கு, ஓய்வெடுக்க நேரம் வேணும் அப்படின்னு அந்த குறிஞ்சி புதர் பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிச்சு. பித்தக்கண்ணுனா வேற யாரும் இல்ல, அது ஒரு சிறுத்தை. அங்க ஒரு மரம் ஒண்ணு சாய்ந்திருந்தது. அதோட பின்னாடி போய் கூரன் ஒளிஞ்சுக்கிச்சு. அப்ப அது தலையசிச்சு வெட்டுக்கிளிட்ட சொல்லிச்சு, நீ என்ன காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொன்னிச்சு. வெட்டுக்கிளியும் தலையசிச்சிருச்சு. வெட்டுக்கிளி பக்கத்துல வந்த பித்தக்கண்ணு, நீ கூரனை பாத்தியா அப்படின்னு கேட்டுச்சு. வெட்டுக்கிளி பித்தக்கண்ணு பார்த்ததே கிடையாது. அதை பார்த்ததும் அதுக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுகிட்ட உண்மையை சொல்ல முடியாம அதால இருக்கவும் முடியல. ஆனா அதுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியமும் ஞாபகத்துக்கு வந்தது. இருந்தாலும் அதோட ஆர்வம் தாங்க முடியாம அங்கேயும் இங்கேயும் குதிச்சது. புத்திசாலி பித்தக்கண்ணு தெரிஞ்சுக்கிச்சு, இங்கதான் கூரன் இருக்கான்னு. பித்தக்கண்ணா அந்த புதர் பக்கத்துல போய் தன்னோட மூக்க சக்தியை வச்சு கூரனை கண்டுபிடிக்க நினைச்சது. ஆனா அங்க கூரனோட வாசனை வரவே இல்லை. ஏன் கூரனோட வாசனை வரலன்னா, அந்த புதர்ல முந்தின நாள் புணுக்கு பூனை தங்கி இருந்தது. புணுக்கு பூனையோட மோசமான வாடை தான் அங்க வந்தது. அதனால கூரனோட வாசனைய கண்டுபிடிக்க முடியல. கூரன் கண்டுபிடிக்க முடியலங்கிற கோபத்துல பித்தக்கண்ணு வேற இடத்த நோக்கி ஓடிருச்சு. ஒரு வழியா நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு வெளியே வந்த கூரன் வெட்டுக்கிளிய பார்த்து கோபத்தோட பார்த்தது. அதுக்கு புத்தி போட்டணும்னு நினைச்சது. வெட்டுக்கிளி, நான் நல்ல வேலை தப்பிச்சேன். நீ மாட்டி விட்டுருந்தா பித்தக்கண்ணு என்ன சாப்பிட்டு இருக்கும். ஆனா இனிமேல் நீ யாரையுமே மாட்டி விடக்கூடாது. நீ இந்த மாதிரி பண்ணா என்னோட கூர்மையான கால்கள் உன்னை மிதித்து விடும் அப்படின்னு எச்சரிச்சது. இன்னையிலிருந்து வெட்டுக்கிளி கூரனோட கூர்மையான பாதங்கள் தன் மேல பட்டு விடுமோங்கிற அச்சத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கு. எப்பவும் கூட வெட்டுக்கிளி எங்கேயுமே ஒரு இடத்துல இருக்காது. அங்கேயும் எங்கேயும் தாவி குதித்த வண்ணமே உள்ளது. வெட்டுக்கிளி தன்னோட வாழ்க்கையில பண்ண ஒரு தவறால அதோட வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்பட்டுச்சு. Please subscribe my channel. Thank you. Bye.